வணக்கம். இந்த வீடியோல தாய் கிழவி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். தாய் கிழவி இந்த படத்துல ராதிகா சரத்குமார், அருள்தாஸ், முனிஸ்காந்த், பாலசரவணன், அப்புறம் சிங்கம் புலி, ரேச்சல் ரெபக்கா, இந்த மாதிரி இளவரசு ஆல்சோ ஒரு 2 சீன் வந்துட்டு போயிருக்கு. இந்த மாதிரி ஊறப்பட்ட பேர் நடிச்சு இந்த படம் ஒரு ஒரு ரூரல் என்டர்டெய்னர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் இருந்தது இந்த படத்தை பார்க்குறப்போ. அகைன் இந்த படம் வரதுக்கு முன்னாடி இந்த படத்தான மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகிறப்போ ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து டீசர் ட்ரெய்லர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ இந்த படத்து மேலே ஒரு நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. சில படங்களுக்கு இந்த மாதிரி அமையும். அதுக்கப்புறம் இத்தனைக்கும் இந்த படத்தை வந்து சிவகார்த்தியின் வேற ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் போயிட்டு இருந்தது. படத்தில் வந்து ராதிகா வந்து ஒரு வயசான அம்மா கெட்டப்பில் பார்த்துருப்பீங்க நீங்கள் போஸ்டரில் ட்ரெய்லர்லாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இந்த வட்டிக்கெல்லாம் விட்டு வசூல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான லேடி தான் வந்து நம்ம பவுனுதாய்ங்கிற தாய் கிழவி. இவங்களுக்கு வந்து 3 பசங்க. 3 பசங்க வந்து ஒன்று வந்து அருள்தாஸ், அப்புறம் சிங்கம் புலி, அப்புறம் பாலசரவணன். இவங்களுக்கு 3 பசங்க, அப்புறம் ஒரே ஒரு பொண்ணு. அவங்க தான் வந்து ரேச்சல் ரெபக்கா. இவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த இந்த அவர் பேர் கூட எனக்கு மறந்துச்சு. வேட்டை படத்தில் வந்து வேட்டை படத்தை விடுங்க, நம்ம இந்த படத்தில் சரப்பட்ட படத்தில் அவர் வரல. அவர் வந்து அவரோட ஹஸ்பண்டு அகைன் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 3 பவுன் கொடுக்கலான்னு அவர் வந்து தனியாக வந்து அவர் வீட்டுக்கு அனுப்பி அந்த ஒரு பிரச்சனை இங்கே போயிட்டுருக்கு. அகைன் வந்து இதெல்லாம் தாண்டி எங்கள் தாய் கிழவின்றவங்கள பார்த்து ஊருக்குள்ளே எல்லாருக்குமே வந்து அவங்கள பார்த்து பயம். ஏன்னா இவங்க வந்து ஊருக்குள்ளே வரப்பெல்லாம் வந்து வட்டிக்கு வசூல் வாங்கிட்டு இருப்பாங்க. இத்தனைக்கும் உங்கள் ஊருக்குள்ளே பண்ணுற அலப்பறைகளாகட்டும், ஊருக்குள்ளே சின்ன பசங்க இருந்து காசு பிடுங்கிறதுலேருந்து ஊரில் எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு தௌலத்தாக ஊருக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ளே எல்லாருமே வந்து எப்படா இந்த கிழவி வந்து மண்டையை போடுவாங்கன்னு சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்துல ஒரு வித்தின் 5 to 10 மினிட்ஸ்ல ஒரு மாண்டேஜ் சாங்லேயே காமிச்சிடுறாங்க. எந்த மாதிரியான ஒரு கிழவி அப்படின்னு யாருக்குமே கொடுக்காம நானே தான் வச்சு திம்பேன் என்னோட சொத்தை அப்படிங்கிற அளவுக்கு கேரக்டர் இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு இந்த மாதிரி வேண்டதுக்கப்புறம் ஒரு வேண்டுறாங்க, எல்லாமே ஆகுது. அப்புறம் ஒரு 10-15 நிமிஷத்துலேயே இந்த பவுனுதாய்ங்கிறவங்களுக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடுது. அப்புறம் எல்லாருமே வந்துடுறாங்க. 3 பசங்களையும் வந்து 3 பசங்களும் வந்துடுறாங்க. அப்புறம் ஊரில் எல்லாருமே கூடி எல்லாருமே இத்தனைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சியானுக்கு துணையாக போன ஒரு பாட்டெலாம் வருது, எல்லாமே வருது. அப்புறம் இவங்க ஊரில் எல்லாருமே எப்படா வந்து இறப்பாங்க அப்படிங்கிற பசங்களுக்கு எல்லாமே வந்து இறந்தா சொத்து கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது மருமகனும் வந்து எப்படியும் இறந்தா வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பவுனு கிடைக்கும்னு எல்லாருமே அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அப்போதான் வந்து கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்குன்ற இந்த சாவுக்கு ஒரு கேரக்டர்னு வருது, இளவரசி கேரக்டர். அவர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போறாரு. மேபி இது ஸ்பாய்லராக கூட இருக்கலாம். இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து 160 பவுன் வந்து நகையாக வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது. இதை தெரிஞ்ச இந்த 3 பசங்களும் வந்து எப்படியாவது அது எங்கே வச்சிருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க அம்மாவை வந்து சரி பண்ணணும்னு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு காமிக்கிறாங்க, என்னென்ன வேலை பண்ணுறாங்க. சேம் டைம் இந்த சைடில் அந்த நகையை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராசஸும் போய்கிட்டு இருக்கு. அது கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, பவுனுதாய்ங்கிறவங்க பொழைச்சாங்களா இல்லையா, அப்புறம் இதை சுற்றி நடக்குத ஒரு காமெடி கலந்த எமோஷனல்ஸ் கலந்து இத்தனைக்கு ப்ரொக்ரெசிவாக ஒரு மெசேஜ், ஒரு ஹார்ட்ஃபுல், ஒரு லைக் செகண்ட் ஹாஃபில் சில ஒரு ரொம்ப ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி இந்த படம் வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ப்ரெஸ் ஷோ, இந்த ப்ரீமியர் ஷோ, இதெல்லாம் இப்போ நிறைய பேர் இந்த படம் பார்த்துட்டு படம் ஆஹா ஓஹோன்னு அப்படின்லாம் எல்லாரும் நிறைய பேர் போட்டு இருந்தாங்க. சரி, கண்டிப்பாக எனக்கும் அந்த படத்து மேலே எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னு நான் போய் உட்காந்து படம் பார்க்குறப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஓரளவுக்கு டீசெண்டான ரூரல் காமெடிலாம் அதுக்கே உரித்தான ஒரு சில காமெடிகள் கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு ஓரளவுக்கு போச்சு. ஆனால் பெருசாக ஒரு என்கேஜிங்காக இருக்குது, காமெடி அளவுக்கு சூப்பராக விழுந்து சிரிக்கிற அளவுக்கு காமெடி இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. மேபி ஒரு க்ரௌடட் தியேட்டரில் பார்த்தா அந்த ஒரு க்ரௌடோட சேர்ந்து சில காமெடிகளாக கொஞ்சம் சிரிப்பு நல்லாவே இருந்தது, ஒர்க் அவுட்டும் ஆச்சு சில காமெடிகள். பட் பெருசாக எங்கேயுமே சூப்பர் ஆஹா ஓஹோன்ற அளவுக்குலாம் இல்லை. ஒரு நார்மல் ஒரு ஸ்டோரி அந்த இடத்துல வந்து பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்தது. அங்கே எங்கே சின்ன சின்ன காமெடிகள், இந்த ஒரு கல்யாண வீட்டில் வந்து சிங்கம் புலி இந்த கமல்ஹாசன் பாட்டு போடுறதா, இங்கே ரஜினி பாட்டு போடுறதா, அந்த பாட்டு போடுற விஷயங்களை வச்சு சில சீன்கள், இந்த மாதிரி சில சீன்கள் காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் பாலசரவணன் வச்சு ஒரு சில காமெடி சீன்கள், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு டீசெண்டாக போணுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இன்டர்வல்ல என்னடா அது இதுக்கா இவ்வளவு பில்டப் பண்ணாங்க, படம் ஓகே தான், நல்லா தான் இருக்கு, பட் இவங்கெல்லாம் தூக்கி வச்சு பேசுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் சீன் ஒன்று வரும். அதுக்கப்புறம் அந்த பாலசரவணன் வந்து ஒரு ரோட்ல ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு சீன் வரும். அந்த சீன்ல இருந்து படம் முடியற வரைக்கும் பிசுற எடுத்து அப்படி இருக்குங்க படம். அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு சீனும் அந்த சீனை ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப்ல அள்ளி தெளிச்சிருக்காங்க. படத்தோட வந்து அந்த ஒரு ப்ரொகசிவ் தாட் ஆகட்டும், அந்த படத்துல வந்து ஒரு ஒரு
ஒரு ரொம்பவும் ஒரு எமோஷனல் சீன்ஸ் ஆகட்டும், ஒரு சொல்லப்பட்ட மெசேஜ்கள் ஆகட்டும், அப்புறம் ஒரு இந்த மாதிரி சீன்கள் செகண்ட் ஹாஃப்ல வர சீன்கள் எல்லாமே அவ்வளோ ஒரு இம்ப்ரெசிவா இருந்தது. அந்த அந்த சீன்கள் எல்லாமே படம் முடியும்போ கரெக்ட் தான், இந்த படம் வந்து ஒர்த்து தான் பார்க்குற அளவுக்கு, கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிட்டுருச்சு. ஏன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தியேட்டர்ல ஒரு கண் கலங்கி, நான் எதுக்குடா கண் கலங்குறேன்ற மாதிரி கண் கலங்கி இந்த செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. சரி, இந்த படத்துல என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்றலாம் பார்த்துடலாம். ஏன்னா அதை பத்தில கொஞ்சம் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அதை தான் உங்ககிட்ட ஜஸ்ட் ஷேர் பண்ண நினைச்சேன். அகைன் இந்த படத்துல அகைன் ஒரு வில்லேஜ், அந்த ஒரு செட், ஐ மீன் ஓப்பனிங்லேயே அந்த வில்லேஜை காட்டுறதாகட்டும், அந்த இடத்துல வந்து ஒரு வீட்டில் இருக்கிற அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க பேர் எழுதி வைக்கிறதாகட்டும், அந்த ஊரில் காட்டப்படுற சில கேரக்டர்கள் எல்லாமே, ஐ மீன் இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்து ஒரு கிராமத்தில் இருப்பாங்க. ஐ மீன் வந்து வட்டிக்கு வசூல் வாங்குறது, இந்த மாதிரி குடிக்கிற கேரக்டரு, அதுக்கப்புறம் போய் சாமி கிட்ட வந்து சாய்பாபா கும்பிட போகிறேங்கிற மாதிரி விஷயங்களாகட்டும், அப்புறம் நான் கங்காரு சாமியாராங்கிறது, அதுக்கு அவர்கிட்ட வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறது, அப்புறம் சுபாஷ் சந்திர போஸில் அவர்கிட்ட எப்போ சண்டை போட்டங்கிற மாதிரி, அப்புறம் பீடியை ஒழிச்சு, ஐ மீன் சிகரெட்டை ஒழிச்சு, இந்த மாதிரி சில கேரக்டர்கள். அப்புறம் முக்கியமாக இந்த கல்யாண வீட்டில் வீட்டிலலாம் பாட்டு போடுவாங்க. இந்த இடத்துலலாம் அந்த ஒரு பாட்டு போடுற விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து அங்கங்கே காமிச்சிருந்தாங்க. அப்புறம் நிறைய இடத்துல வந்து கமல்ஹாசன் ரெஃபரன்ஸ்லாம் அங்கங்கே, அந்த வண்டி ஆனவொன்னு கமல்ஹாசன் பாட்டு வரதாகட்டும், படத்தில் வந்து படத்தோட பாட்டை விட அங்கங்கே வர கமல்ஹாசன் பாட்டுகள் தான் அதிகமாக இருந்துச்சு, அவரோட ரெஃபரன்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. இதே சாயில நம்ம வந்து சில நாட்களுக்கு முன்னாடி வந்த லப்பர் பந்து, அந்த ஒரு லெவலுக்கு இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் படம் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் நம்ம போனோம். அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து சொல்லப்பட்ட விஷயங்களும் இருந்தது. அங்கே விஜயகாந்த் ரெஃபரன்ஸ், நீங்கள் கமல் ரெஃபரன்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அது ரசிக்கும்படி இருந்தது. எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஏன் வந்து சரி அடுத்த படத்தை கமல்ஹாசன் ப்ரொடியூஸ் பண்ணுறாருங்கிற ஒரு ஐடியாவே உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் மேபி பார்க்குறப்ப தெரியும். அகைன் அதுக்கப்புறம் ராதிகா சொல்லவே வேண்டாம். இந்த படத்தில் அவங்க பர்ஃபார்மன்ஸு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இத்தனைக்கும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்னு இது கொஞ்சம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். ஏன்னா படத்தில் வந்து அவங்க ஆக்டிவாக, ஐ மீன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பு மொத்தமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ஸ்க்ரீன் பேஸ் வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் கூட இருக்காது. ஒரு 2.25 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படத்தில் அவங்க வந்து பேசி, ஐ மீன் வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுற அந்த மாதிரி சீன்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 நிமிஷம் கூட இருக்காது. அதை அவங்கள சுற்றி நடக்கிற அவங்க பசங்க வர சீன்கள் ஆகட்டும், ஊருக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு சின்ன ஒன்ற மாதிரி அந்த ஒரு இன்ட்ரோலையே அந்த கேரக்டர் அந்த ஊரில் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்குன்றது நம்ம ஈஸியாக வந்து ஃபீல் பண்ணிடலாம். ஒரு முனிஷ்காந்த் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு கேரக்டர் ஆகட்டும், அப்புறம் அந்த 3 பசங்களுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாலை கட்டுற ஒரு பாலசரவணன் ஆகட்டும், அப்புறம் சிங்கப்பூர் இந்த பாட்டு போடுறவராகட்டும், இல்லை அருள்தாஸ் ஆட்டோ டிரைவர், இந்த மாதிரி விஷயங்களை சுற்றி நிறைய சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் நடக்கிறதாகட்டும். அதுக்கப்புறம் இளவரசு கல்யாண ஐ மீன் அந்த வீட்டில் வந்து எனக்கு கல்யாணம் வந்து வீட்டில் வந்து ஒரு வேலையை பார்த்துட்டு போகிறது, அவரை பற்றி கிளைமேக்ஸில் ஒரு தெரிய வரப்போதாகட்டும், அப்புறம் அந்த ரஜினிகாந்த் பாட்டு கேட்குறப்போ அப்பாஸ் பாட்டு, இந்த மாதிரி சில சீன்களெல்லாம் வந்து குபீர் நல்லாவே காமெடியாக இருந்துச்சு. அப்புறம் இந்த மாலை வாங்குற விஷயங்கள்ல அவர் இந்த மாலை கட்டுற அந்த ஒரு சில காமெடிகளும் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் இன்னொரு சீனில் வந்து இது ஒரு ராதிகா வந்து அந்த ஹஸ்பண்ட் சத்த வீட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அங்கே வெளியே வந்து இவங்க பசங்களாம் வந்து சொத்தை பிரித்து கொடுன்னு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இங்கே சொல்லுவாங்க, இது என் வீடு, என் புருஷன், என் பொட்டு அப்படிங்கிற ஒரு சீனில் வர டைலாக்ஸ் ஆகட்டும். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஹாஸ்பிட்டலில் வந்து முனிஷ்காந்த் ஒரு டைலாக் சொல்லுவார், அவருக்கு ஏன் கல்யாணம் தேவைப்படுதுங்க. அந்த சீனில் அவர் சொல்லப்படுற அந்த ஒரு சீனில் அவர் சொல்கிற விதமாகட்டும், அவர் சொல்கிற விஷயங்களாக மட்டும் அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த சீனில் வந்து ரொம்ப கண்கலங்கிற மாதிரி இருந்தது. அந்த சீனை பார்க்குறதப்போ ரொம்ப எமோஷனலாக இருந்தது. அந்த கேரக்டர் ஒரு மாதிரியே போயிட்டு இருந்தது. அந்த இடத்துல வந்து ரொம்ப பார்க்குறப்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஆம்புலன்ஸ் சீன் ஒன்று வரும், என்னடா அதுன்ற மாதிரி நம்ம அந்த டிரைவரே இருப்பார், அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் பஞ்சர் போட்டிருப்பாரு, ஒரு மாதிரி இது பண்ணியிருப்பாரு, அங்கே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் பார்த்தா கோவம் வரும். வித்தின் ஒரு 5 நிமிஷத்துக்கு உள்ளே போயிட்டு ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டு வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் பேசும்போது அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆம்புலன்ஸ் சீன்லேருந்து நமக்கு அப்படியே அந்த படத்து மேலே இருக்கிற பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் சீன் ஆகட்டும், அப்புறம் இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த ரீச்சல் வந்து அவங்க அன்னிகிட்ட உட்காந்து பேசுவாங்க, எதனால் இப்படி வளர்த்துருக்காங்க, எந்த வேலை செய்கிறாங்க, ஏன் நீ இப்படி வந்து அழுகாம உட்காந்துருக்காங்க போது ரீச்சல் ஒரு ரீசன் சொல்லுவாங்க, சில விஷயங்கள் சொல்லுவாங்க அவங்க அம்மா சொன்னதான். அந்த சீன் ஆகட்டும், கிளைமேக்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே பெண்களையெல்லாம் கூப்பிட்டு இந்த பல்லாங்குழி இருக்குல்ல, அதை வச்சு ஒரு மெசேஜ் சொல்கிற விஷயங்களாகட்டும், அந்த சீனில் வந்து பட்டையை கிளப்பிச்சு. அந்த சீனில் வர டைலாக்ஸு, இந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு கட்டத்துக்கு மேலே வர டைலாக்ஸ்லாம் போகிற போக்கில் அடித்து பிரித்து நவிச்சு விட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்த ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டை அவ்வளோ சூப்பராக சொல்லிட்டாங்க. ஒரு வீட்டில் ஒரு எல்டர் லேடியை ஒரு பொண்ணு நினச்சா என்ன பண்ண முடியும், எப்படி இருக்கணுன்றதை அவ்வளோ சூப்பராக வந்து செகண்ட் ஹாஃபில் ராதிகா வந்து
தூக்கி போட்டு போயிட்டே இருந்தாங்க. ஐ மீன் கிளைமேக்ஸ் வரைக்குமே அந்த விஷயங்களை வந்து அவ்வளோ அடிக்கி சொன்னது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அங்கேயும் சாங்ஸ் வந்து அங்கேயும் மாண்டேஜ் சாங்ஸாக வந்தது. பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா ஐ மீன் ரசிக்கும்படி இல்லைனாலும் படத்தோட பார்க்குறப்ப அதெல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகேஷாக இருந்தது, அவ்வளோதான். சினிமாட்டோகிராஃபி அந்த ஊரில் காட்டப்படுற விஷயங்களாகட்டும், அந்த ஊருக்கே உரித்தான சில விஷயங்கள் வந்து இடத்த காமிக்கிறதாகட்டும், வீட்டுக்குள்ள காமிக்கிறது, ஊரை காமிக்கிறது விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதை தாண்டி எஸ் இந்த விஷயங்கள்லாம் வந்து நல்லா இருந்தது. இதில் வந்து ஒரு நெகட்டிவ் ஐ மீன் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. எனக்கு ஒரு குறையாக இருந்ததுன்னா இந்த சேர்த்து வச்சு எல்லாமே நல்லா இருக்க ஓகே. அதை வந்து மருமகளுக்கு கொடுக்கணும், பொண்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து படிக்கணும், இந்த மாதிரி நீ உமன் எம்பவர்மெண்ட் பேசுகிற ஒரு கேரக்டராக இருந்தாலும் ஓகே. பட் அகைன் பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கலாம். அவங்கள வந்து கொஞ்சம் அவங்களுக்கு இந்த அட்வைசஸை சின்ன வயசுலேருந்தே சொல்லி எப்படி வளரணும், வளர்த்துருக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்க பிஹேவ் பண்ணுற சீன்களாகட்டும், ஏன் இவ்வளோ அம்மாவாக இருந்தால் அவங்க பசங்க யாருமே வந்து இவங்க தான் பார்ப்பாங்க. ஒரு இடத்துல வந்து அவங்க ப்ராப்பராக வளர்த்தலன்னு தெரியுது. வரப்புற மருமகிட்டையும் மகள்கள்கிட்டையும் மேலேயும் கொடுத்துருக்கிற பாசத்தை மகன் மேலேயும் கொஞ்சம் காமிச்சு அவங்கள வந்து நல்வழிப்படுத்தி நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு சரியான ஒரு வருமானம் வர மாதிரி விஷயங்கள் அமைச்சு கொடுத்துருக்கலாம். அது அந்த விஷயத்துல மட்டும் எனக்கு எங்கேன்ற பெருசா எதுவும் செட் ஆகாத மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லா மற்ற இந்த விஷயங்கள்லாம் பெரிய ஃப்ளாவா இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அங்கங்கே சீன் பை சீன்வா வந்தாலும் பெருசா எங்கேயுமே இது நல்லா இல்லை ஃப்ளாஸ் அப்படின்ற மாதிரி இல்லை. இன்னும் ராதிகா ஒவ்வொரு சீனில் பார்க்குறப்ப ரொம்ப அந்த மேக்கப்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே அவங்கள வந்து இவ்வளோ வயசானவங்களா இந்த ஒரு இதாக காமிச்சிருக்காம கொஞ்சம் ஒரு ஆடாக இருந்தது தவிர மற்றபடி படம் எங்கேயுமே பெருசாக போர் அடிக்கல. சொல்லப்போனால் செகண்ட் ஹாஃப்லலாம் ரொம்ப நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப என்கேஜிங் ஆச்சு. ஏன்னா இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஓரளவுக்கு ஓகேவா இருந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப இருந்தால் படம் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்குன்றதுக்கான இது எக்ஸாம்பிள் தான் இது. படம் இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு அப்புறம் செய்யன் படம் வாய்ப்பு கொடுத்ததில் எந்த ஒரு நமக்கு வந்து டவுட்டும் வேண்டாம். படம் வந்து செய்யன் படம் வந்து இப்போ சிவகார்த்திகேயன் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த அக்டோபர் டைமில் வரும். அந்த ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ரூரல் ஏரியா இந்த மாதிரி ட்ராமாலாம் பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டேரக்டருக்கு இது ஃபர்ஸ்ட் படம், அப்புறம் அடுத்து வந்து செய்யன் ரெண்டாவது படம் அப்படின்னு இல்லை. இதுக்கு முன்னாடி அவர் வந்து இயக்கம் பண்ணல, எழுதியிருக்காரு. இது ஆண்பாவம் போலாது அவர் தான் எழுதியிருக்காரு. அவர் தான் ரைட்டரு, டேரக்டர் வேற. நீங்கள் வேணா போய் பார்த்தா தெரியும். பட் அகைன் அந்த படத்தில் ஒரு ப்ரோக்ரஸிவ் தாட் சொன்னால் மட்டும் யாரும் அந்த இடத்துல கடிக்க வரானுங்க. இந்த படத்துலையும் சொல்லியிருக்காங்க. இதுவும் ரொம்ப அப்ரிஷியேட்டபிளாக இருக்குது. எனக்கு 2 படத்துலையும் சொன்ன விஷயங்கள் எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சது. அகைன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு திருப்தியாக ஒரு படம் பார்த்துட்டு நல்லா சாட்டிஸ்ஃபைடாக வந்த மாதிரி. ஐ மீன் நான் சொல்கிறது தமிழ் படம். ஏன்னா ரீசெண்டாக வந்த சில ஃபீல் குட் படம், லவ் படம் அப்படி இப்படின்னு எல்லாம் தாலி எடுத்துட்டானுங்க. ஆனால் இந்த படத்தில் காமெடி ஆகட்டும், எமோஷனல் ஆகட்டும், மெசேஜ் ஆகட்டும், எனக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த ரூரல் ட்ராமா பார்க்கணும். ஏன்னா லப்பரம் இந்த மாதிரி படம் பார்த்துட்டு ஒரு ரூரல் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் வச்சு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மெயினாக இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் வந்து இந்த படத்தையே வந்து ஃபுல்லாக பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கோயிலில் வந்து ஒரு கேரக்டர் வந்து தீபா அமையாமல் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கும், கோடையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல வர மாண்டேஜ் ஆகட்டும், அப்புறம் அந்த அன்னிங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு சீனும் ஒன்று பண்ணுவாங்க அந்த இது விஷயத்துக்காக. அப்புறம் ஒரு தீபத்தை அனுப்பிச்சு விடுறதாகட்டும், இந்த மாதிரி அங்கங்கே வர சின்ன சின்ன மாண்டேஜ் விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த படத்தை போகிற போக்கில் உட்காந்து ஒரு படம் முடிச்சு அடுத்த படம் உட்காந்து நான் எழுதிட்டு போகிறேன்லாம் பண்ண முடியும். இது ரொம்ப நாளாக இந்த கிராமத்துலேயே இந்த நம்ம அங்கே நேரடியாக நம்ம நிறைய பேர் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள பார்த்தா மட்டும்தான் இந்த சின்ன நியூவான்சஸ்லாம் தெரியும். இந்த ஆஸ்பத்திரிக்கு போய் புரியாமல் பேசுறது, அங்கே வந்து டாக்டர்ஸ் வருது, அங்கே டாக்டர் சீன் ஒன்று வரும். அவர் வந்து அவர் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு விஷயங்கள் பேசுவார், அந்த சீன் ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கேனை வச்சு பேசுறது, இந்த மாதிரி சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் கிளைமேக்ஸ் முன்னாடி அப்புறம் அந்த ராதிகா வந்து இந்த இதை வச்சு ஜூஸை வச்சுக்கிட்டு அந்த ஒரு இடத்துல வந்து சீன் ஆகட்டும், அங்கங்கே வர கமல் பாடல் ரொம்ப ஓரளவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு ஓவரை போட்டு தகட்ட வச்சுட்டு இருக்கீங்கன்னாலும் எனக்கு ஓரளவுக்கு சரி ஓகே, அவ்வளோலாம் இல்லை. எத்தனைக்கு எப்போ பார்த்தாலும் இளையராஜா பாட்டு தான் போட்டுட்டு இருப்பீங்களா, பரவாயில்ல கமல் பாட்டு ஓடட்டுன்ற மாதிரி தான் இருந்தது. அகெயின் இன்கேஸ் இந்த படம் நீங்கள் என்ன பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து நீங்கள் போய் தியேட்டரில் பார்க்கலாம். இத்தனைக்கும் வீட்டில் இருக்கிற அம்மா, அக்கா, தங்கச்சி எல்லா மாதிரி வீட்டில் இருக்கிற பாட்டிங்களே எல்லாரும் கூப்பிட்டு போய் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஹாட்ஸ்டாரில் வரப்போகுது, விஜய் டிவியில் வரப்போகுதுன்னு உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம். இத்தனைக்கும் சொல்ல போனால் நீ அடுத்து தமிழ் படத்தில் ஐ மீன் தமிழ் சினிமாவில் அடுத்த நல்ல படம் எனக்கு தெரிஞ்சு வர்றதுக்கு 2-3 மாதமாக தான் ஆகும். ஏன்னா அடுத்த மாதம் இந்த மாதம் ஆல்ரெடி ட்ரை, அடுத்த மாதம் இனி எலெக்ஷன்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுவும் வராது. அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு பெருசாக தமிழ் படம் எதிர்பார்க்க வேணாம். துரந்தரே, டாக்ஸிக் மாதிரி தான் நீங்கள் போய் பார்த்துட்டு இருக்கணும். ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியில் கூப்பிட்டு போய் ஒரு தேட்டரில் ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை இந்த வாரம் நீங்கள் போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதுக்கு அடுத்து நீ எக்ஸாம் எலெக்ஷன்லாம் தாண்டி உங்களுக்கு மே மாதம் தான் கரா அப்புறம் கருப்பு இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கு வாய்ப்பு இருக்குது. அகைன் இந்த படத்தை ஆல்ரெடி நல்லா இருக்குது. இன்கேஸ் படம் பார்க்கணும்னு இந்த வாரம் பிளான் பண்ணிங்கன்னா
கண்டிப்பாக இது நீங்கள் போய் பார்க்கலாம். ஓடிடிக்காக வெயிட் பண்ணுறதை விட ஒரு க்ரௌடட் ஆடியன்ஸ் இருக்கிற தேட்டரில் நல்லா நீங்கள் போய் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கான படம் தான் இந்த படம். ராதிகா ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், படத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், செகண்ட் ஹாஃபில் நிறைய சீனில் எனக்கு கண்ணில் தண்ணி மிச்சு. எதுக்கு நீ உம்மனை பெண் பேசிகிட்டு இருந்தா நீ எதுக்கு அழுகிறன்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த சீன்கள்லாம். எகைன் நான் சொல்லதே சொல்லிட்டு இருக்கேன். எகைன் இந்த விஷயங்கள் தான் சொல்லினேன். இன்கேஸ் இந்த படத்தில் நான் ஏதாவது ஹைலைட் பண்ணப்பட வேண்டிய விஷயங்கள் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா, அதை நீங்கள் ஆல்ரெடி இன்கேஸ் படம் பார்த்துருந்தா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிச்சது, இந்த படத்தில் வேறு எதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தா, என்னென்ன ஹைலைட்டட் சீனுன்றதை கொஞ்சம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு இன்னும் ஒரு படத்தோட நம்ம திரும்ப பேசலாம். தேங்க்யூ.